ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெட்டிங் விலாக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் பார்த்திங்கனாக்கா நிக்கா ஃபங்க்ஷனும் ரிசப்ஷனும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் ஒரே வீடியோவாக. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ஃபங்க்ஷன் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து காலையிலே மாப்பிள்ளையை எழுப்பி விட்டாச்சு. காலையிலனாக்கா ஒரு 6 மணி 6:30 மணி அந்த டைமிங்கில் எழுப்பி விட்டாச்சு. அந்த டேபிளில் பார்த்திங்கனாக்கா ஒரு பவுலில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பாலும்பழம் வச்சுருப்பாங்க. பாலும்பழம் கொடுத்துட்டு நல்லெண்ணெய் தொட்டு வைக்கணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் பெரியவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் வச்சு செய்வாங்க. ஏன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சாக்க ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கெலாம் ரெடி ஆகணும் இல்லையா, அதனால இந்த ஃபங்க்ஷன் அவங்கள வச்சு தான் செய்வாங்க. ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ½ அன் ஹவர் அவ்வளோ நேரம் தான் நடக்கும் இந்த ஃபங்க்ஷனு. நாங்கள் மாப்பிள்ளைக்கு பண்ணுறது மாதிரியே பொண்ணு வீட்லேயும் பொண்ணுக்கு வந்து இதே ஃபங்க்ஷன் செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளையை ஃப்ரெஷ் ஆகி மேரேஜ்க்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாம் ரெடியாகி பஸ்ஸில் ஏறியாச்சு. 2 பஸ் வச்சுருந்தாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்லேயே ஏறிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் கிட்ட ட்ராவல்னு நினைக்கிறேன். நான் சரியாக டைமிங் வந்து கவனிக்கல. 1 ஹவர் கிட்ட போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நேரம் ட்ராவல் இருக்கும். ஏன்னா பொண்ணு வீட்டில் தான் மேரேஜ் வைக்கிறாங்க. அதனால் நம்ம மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போய் நிக்கா முடிச்சுட்டு அப்புறம் பொண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறது தான். இப்போ மாப்பிள்ளைக்கு வந்து தனியாக கார் வச்சுருந்தாங்க, அதனால் காரில் வந்துடுவாங்க. இப்போது நாங்கள்லாம் இந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். மாப்பிள்ளை ரெடி ஆகிறதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் நாங்கள் ரெடியாகவே வந்து அவ்வளோ லேட் ஆகிட்டு. மாப்பிள்ளையே ரெடி ஆகிட்டார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெடி ஆகணும். இதுதான் என் பையனோட அவுட்ஃபிட்டு. இவனுக்கு இந்த கோட் ஷூட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டார்க் ப்ளூ கலரில் வந்து கோட்டும் பேண்ட்டும், ஸ்கை ப்ளூ கலரில் சாட்டின் சில்கில் வந்து ஷர்ட்டு. இவனை நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் சுத்தமாக அவன் நிற்கவே இல்லை, அங்கேயும் ஓடிட்டே இருந்தான். அதனால் தான் பஸ்ஸில் போகும்போது போஸ்ட்லாம் கொடுத்தான், அப்படியே கிளிக் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. பட்டு சாரீ மாதிரி ப்ளூ கலரில் சாரீ, ரோஸ் கலரில் பார்டர் இருக்கும். நான் வந்து சாரீ கட்டி வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சுத்தமாக டைமே இல்லை. காலையிலேயும் டைமும் இல்லை, ஈவினிங் வந்து எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஃபோட்டோ எடுக்கிற ஐடியாவே இல்லை, அப்படி டோட்டலாக மறந்துட்டேன். அதனால தான் சும்மா அப்படியே லைட்டாக ஹேங்கரில் போட்டு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தேன். ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு தான் இந்த சாரீ வந்து அப்படியே சுமாராக இருக்குது. ஆனால் நேரில் வந்து வியர் பண்ணியிருந்தப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்களாம் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். டைமிங் பார்த்திங்கனாக்கா ஒரு 11:30 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் வந்து நான் கவனிக்கலை. வந்த பிறகு அப்புறம் எல்லோரும் வந்து சீர்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் மெஹந்தி ஃபங்க்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பேக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சீர் தான், அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பழம், அப்புறம் மாலை அதெல்லாமே எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுட்டு ஏன்னா நிக்காவுக்கு டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வந்து மண்டபத்தில் என்ட்ரி ஆகிறதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து தம்பி வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்து நிக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாப்பிள்ளை பார்த்திங்கனாக்கா தனியாக ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட வந்து பள்ளிவாசலில் உள்ளவங்க எல்லாமே வந்திருப்பாங்க, முக்கியமான எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்க உட்காந்துருப்பாங்க. பொண்ணு வந்து தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு புக்கு மாதிரி இருக்கும், அதில் வந்து சைன் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கர்வமணி கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து மாப்பிள்ளை ஃபஸ்ட் டைம் வந்து பொண்ணை பார்க்குறாங்க. நிக்காலாம் முடிஞ்ச பிறகு பொண்ணை பார்த்து சலாம் சொல்லிட்டு கையை பிடிச்சி ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நிக்காலாம் முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்திங்கனாக்கா மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
அதிகமாக பார்த்திங்கனாக்கா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து தனியாக காரில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால எங்கள் கூடயே அனுப்பிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக வந்து விளாண்டுட்டு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே அனுப்பிட்டாங்க. ஈவினிங் ஆனதுனால பஸ்ஸில் வந்து கலர் லைட்லாம் போட்டு விட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்த பிறகு அரிசி அளக்குவாங்க. சும்மா ஒரு கேம் மாதிரி. அதுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளையும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. பொண்ணு வரப்போ ஆர்த்திலாம் எடுத்து பொண்ணை வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து அரிசி அளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து எங்கள் அண்ணன் சைடு இருந்தோம். அப்புறம் எங்கள் மாமா பொண்ணு, மாமி பொண்ணு எல்லாருமே வந்து எங்கள் மச்சி சைடு இருந்தாங்க. அதான் பொண்ணு சைடு இருந்தாங்க. நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம், நாங்கள் தான் வந்து வின் பண்ணுவோம், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்களாம் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மாப்பிள்ளை வந்து அரிசி அள்ளி வைப்பாங்க. அது வந்து பொண்ணு வந்து தள்ளி விடணும். அவங்க வந்து அள்ளி வைப்பாங்க. அதை வந்து நாங்கள் வந்து வேகமாக தட்டி விடணும். ரொம்ப வேகமாக இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக வேகமாக வந்து தட்டி விடணும். அதுதான் அந்த கேமு. அதில் தான் சொல்லிகிட்டு இருந்தோம், நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து சுற்றி உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, யார் வந்து வேகமாக செஞ்சா, கேம்லாம் லாஸ்ட்டாக விளாண்டு முடித்தோன்னே யார் வந்து வேகமாக தட்டி விட்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். அப்போது வந்து சொல்லுவாங்க, யார் வந்து வேகமாக தட்டி விட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் ஃபங்க்ஷனோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷனையும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ரிசப்ஷனில் வந்து அவ்வளோக்கா நான் வீடியோலாம் எடுக்கவே இல்லை. சுத்தமாக ஒரு வீடியோ கூட எடுக்கவே இல்லை. ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். ஏன்னா தம்பிக்கு வந்து லாங் ட்ராவல் போயிட்டு வந்ததுனால அந்த சாரல் வந்து ஒத்துக்காமல் கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு. அவன் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். அந்த டைமில் வந்து எங்கள் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை. ஃபோட்டோஸ் தான் அவன் தூங்குகிற டைமில் எடுத்துக்கிட்டோம். அதை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். The next day. இது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன். இதில் வந்து மாப்பிள்ளை ரெட் கலர் கோட்டு, ஒயிட் கலர் ஷர்ட், அப்புறம் ஜீன் போட்டிருந்தாங்க. பொண்ணு வந்து ரெட்டும் ரோஸும் கலந்த மாதிரி லெஹங்கா வியர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் இதை நாங்கள் எடுத்துக்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீடியோவில் இருக்க பாதி வீடியோ தான் நான் எடுத்தேன், பாதி வீடியோ வந்து ஃபேமிலி சர்க்கிளில் உள்ளவங்க எடுத்தது தான். ஏன்னா தம்பி வச்சுட்டு என்னால் நான் எடுக்கவே முடியல. நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன், பட் அந்தளவுக்கு என்னால் எடுக்க முடியல. அவங்களாம் நான் எதுவுமே சொல்லலை, அவங்களாம் எடுத்து அப்புறம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்களாம் அனுப்பின வீடியோ வச்சு தான் இந்த விலாக் வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த 2 குட்டீஸ் தான் சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பையனும் அக்காவோட பொண்ணும். அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா நானும் அக்கா பொண்ணும் எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கு.
மண்டபத்தில் யாருமே இல்லை, ஸ்டேஜும் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ எடுத்துக்கிட்ட பிக்சர் இது. என் தம்பியும் என் பையனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.